வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சர்களும் ஸ்டாலின் குடும்பமும் கூண்டோடு சிறைக்கு செல்வது உறுதிதான் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஊழல் வழக்கில் அனைவரும் சிறைக்கு செல்லக்கூடிய வகையில் முன்னாள் நீதிபதியுடன் தற்பொழுது ஆலோசனை செய்து திமுகவின் அமைச்சர்கள் செய்த ஊழலின் அடிப்படையில் பட்டியல் ஒன்றை தயார் செய்து கொண்டிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள். ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்கக்கூடிய நிலைமை உருவாகும். ஏனென்றால் எங்களது அரசியல் முற்றிலும் வேற மாதிரி இருக்கும் என்று மாநாட்டின் பொழுதே தெரிவித்திருந்தார். இதற்கு திமுக எதிர்ப்புகள் கொடுத்ததோ இல்லையோ, நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய எதிர்ப்புகளை கொடுத்து வருகிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம், நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவிற்கு ஒட்டுமொத்தமாக இளைஞர்கள்தான் அதிக அளவில் இருக்கிறார்கள். தற்பொழுது விஜய் அவர்களுடன் இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் வெளியான உடனே சீமான் அவர்கள் விஜய் அவர்களை தாக்கி வருகிறார். ஆனால் இதற்கு பதிலடி கொடுத்து நேரத்தை வீணாக்கவில்லை விஜய் அவர்கள். தனக்கான உரிய அரசியல் பாதையை தேர்ந்தெடுத்து விட்டார். முதலாவதாக ஓய்வு பெற்ற நீதிபதி முன்னிலையில் அனைத்து ஊழல் வழக்கிற்கான குற்றச்சாட்டுகளை பட்டியலிட்டு சரியான முறைப்படி தேர்வு செய்து அனைவருக்கும் குற்றம் செய்தவர்கள் தண்டனை அணிவிக்க வேண்டும் என்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார். இதனால் ஒட்டுமொத்த திமுகவின் அமைச்சகமும் சிறைக்கு செல்லக்கூடிய சூழல் உருவாகலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. மேலும் இதில் ஸ்டாலின் அவர்களது குடும்பமும் அடங்கும் என்றும் கூறப்படுகிறது. அதாவது தற்பொழுது துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், அவரது மனைவி கிருத்திகா அவர்களாக இருக்கட்டும், மேலும் ஸ்டாலின் அவர்களது மகள், அவருடைய கணவர் சபரீசன் அனைவரும் சிறைக்கு செல்லக்கூடிய சூழல் உருவாகலாம் என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு திமுகவிற்கு ஏற்படும். ஏனென்றால் ஸ்டாலினை பொறுத்தளவிற்கு சிறைக்கு செல்லக்கூடிய அனைத்து ஏற்பாடுகளையும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சொன்னதன் காரணமாகத்தான் 2011ஆம் ஆண்டு முதல் 2021 சுமார் 10 ஆண்டுகள் ஆட்சியை கைப்பற்ற முடியாத சூழல் இருந்தது. அதே பாணியை விஜய் அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார். அரசியல் என்பது விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டது. தங்களுடைய கருத்திற்கு எதிர்கருத்துக்களை தெரிவிப்பதை விட மக்களிடம் தங்களது கொள்கைகளை கொடுப்பதுதான் முக்கியம் என்பதை புரிந்துவிட்டார்.